ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லதாஸ் மசாலா பாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைட் டிஷ், லஞ்சுக்கு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு அது வேக வச்சு வச்சுருக்கேன். நான் நல்லா கழுவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோல் உரிச்சிட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு சைட் டிஷ். நம்ம நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பார் அந்த மாதிரி, வெறும் ரசம் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோல் உரித்து கட் பண்ணி வச்சாச்சு. கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்குவோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். அது தீ நல்லா ஒரு முக்கால் தீயில் வைக்கணும். ஃபுல்லாக வைக்காமல், ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் மீடியமில் வைக்கணும். மீடியமில் வச்சு அது ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது மட்டுமே லஞ்ச் பாக்ஸாக குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் ஏதாவது மிக்சட் ரைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டணும். நம்ம இது தாளிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. வெறும் சேப்பங்கிழங்கு மட்டும்தான். அதான் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது நம்ம போட போகிறோம். காரத்துக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாப்பொடி, நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த குழம்பு மிளகாப்பொடி. தனியாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக லாஸ்ட்டில் போட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் அந்த கலர் வரும், அதுக்காக சால்ட்டு போட்டுக்குவோம். இந்த காஷ்மீரி சில்லி சொல்கிறேன் இல்லையா, அது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுடணும் அடுப்புலேயே. அது உங்களுக்கு சிம்லேயே, அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். நம்ம பெருங்காய பொடி போட போகிறோம். எல்லாத்தையும் ஒரு கலர் கலந்து கொடுத்துக்கலாம். எப்போவுமே சேப்பங்கிழங்கு உங்களுக்கு அப்படியே ஒட்டும் இல்லையா, குழன்னு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, குழப்பு இருக்காது. நல்லா மொறு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, தனித்தனியாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ரொம்ப ஸ்லோவும் ரொம்ப ஹையும் வேண்டாம். பாருங்கள், சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 5 நிமிஷம் நடுவில் கலந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக ஆயிடுச்சு. தனித்தனியாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒட்டினா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நம்ம இப்போ இது கூட ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கலர் கலந்து கொடுத்துருவோம். எண்ணெய் நம்ம முதல் ஊற்றின எண்ணெயோடு சரி, மறுபடியும் நான் எண்ணெய் ஊற்றலை. ஒரு கலர் கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போவே உங்களுக்கு ஒட்டலை, ஒன்றோட ஒன்று தனித்தனியாக தான் வருது. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உங்களுக்கு மொறுன்னு இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு மெத்துன்னு ஆகிறதெல்லாம் இருக்காது. நல்லா உங்களுக்கு மொறுன்னே இருக்கும். மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் தாராளமாக கட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா. அதனால் நீங்கள் அதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு 3 நிமிஷம்தான் வச்சுருந்தோம். பாருங்கள், சுத்தமாக ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்குமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் அந்த தூள் அப்படியே போட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கடாயில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சேப்பங்கிழங்கு வறுவல். இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு இதான் சைட் டிஷ். நீங்கள் சாம்பார், மோர், தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அந்த ஒரு மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.